அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி 2025 ஓண பண்டிகை. அது திருவோண விரதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திருவோண விரதம்ங்கிறது எல்லா மாதமும் ஏகாதசி ஒரு மாதத்துக்கு 2 தடவை வருது. திருவோணம் மாதத்துக்கு ஒரு தடவை. எப்படி முருகருடைய விரதங்களில் கார்த்திகை நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு தடவை விரதமாக வருது, அதே போல் சஷ்டி, அதே போல் திருமாலுடைய திருவோண நட்சத்திரமும் ஏகாதசியும் முக்கியமான விரத நாட்களாகும். இதில் திருவோணம்ங்கிறது எல்லா மாதமும் வந்தாலும் இந்த ஓணம் பண்டிகைங்கிறது ஆவணி மாதத்தில் வருது. மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வந்து தன்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கிட்ட வரம் கேட்குறார். அப்போ இந்த மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வந்து தன்னுடைய மக்களை பார்க்கக்கூடிய நாள் தான் திருவோண விரதம், ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுறது. அந்த ஓணத்தன்னைக்கு கேரளாவில் ரொம்ப அற்புதமான ஒரு விழா கோலம். அங்கே எல்லா வீட்லேயும் பூக்களால் கோலம் போட்டு, அத்தப்பூன்னு சொல்கிறாங்க அவங்க, அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருவோண பண்டிகையுடைய கொண்டாட்டங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோணத்தில் முடிகிறது. அப்போ அந்த 10 நாட்களும் அவங்க வீடு பூரா அலங்கரித்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகைக்கு என்ன ரொம்ப விசேஷம்னு கேட்டால், பூக்களால் அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த கோலம், வீடு பூரா விளக்கேற்றுறது, அப்புறம் அவங்களுடைய சத்யான்னு சொல்லக்கூடிய அற்புதமான சாப்பாடு. இப்போ சென்னையிலும் எல்லா இடத்துலையுமே ஹோட்டலில் கூட இந்த ஓண சத்யான்னு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கிளப்ஸ் இருக்குது, மலையாளி கிளப் எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஓண சத்யாவை தயார் பண்ணி எல்லாருக்கும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை இது. இந்த திருவோணத்தன்னைக்கு தான் நீங்கள் அங்கே போனால் எல்லா இடத்துலையும், அதுவும் இந்த கேரளா பீப்புள் வந்து ஒரு ஆஃப் ஒயிட்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தன கலர் புடவை தான் எல்லோரும் கட்டுவாங்க. இன்றைக்கி ஜென்ஸுமே அப்படி தான். அதில் வந்து தங்க பார்டர் போட்டு ரொம்ப விதவிதமாக அவங்களுடைய சிறப்பான ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்துவாங்க. இந்த நாள் வந்து வாமன மகரிஷி வாமனராக அவதாரம் எடுத்து ஸ்ரீ மகாவிஷ்ணு மாபலி சக்கரவர்த்தியை அவருடைய கர்வம் அடக்கி பாதாள லோகத்திற்கு அவர் அனுப்புகிறார். இந்த மூவடி மண் கேட்கறது, ஒரே நாளில் மகாவிஷ்ணு வாமனராகவும் திரிவிக்ரமராகவும் அவதாரம் எடுக்கிறார். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப நல்லவர் தான், தான தர்மங்களில் சிறந்தவர். அப்போ அவரை வந்து அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ இந்த மகாவிஷ்ணு அவருடைய தலையில் 3வது அடியை வைத்து அவருக்கு அற்புதமான ஒரு பிறவீத மோட்சத்தை கொடுத்துட்றார். ஆனால் அவரை பாதாள உலகத்துக்கு தள்ளுறார். அப்போது மகாபலி கேட்கக்கூடிய ஒரு வரம் இதுதான். அவருக்கு அவருடைய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே அவருக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு திருப்தி. அதனால் என்னுடைய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது வந்து நேரடியாக மகாபலி சக்கரவர்த்தி தன் மக்களை பார்க்குறதுக்காக வரக்கூடிய ஒரு நாள், அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் கேட்டுக்கிற நாள் அது. ஆனால் அதே நேரத்தில் அன்னைக்கு தான் வாமன அவதாரமும் நடக்கிறது, திரிவிக்ரம அவதாரமும் நடக்கிறது. அப்போ இது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மகாவிஷ்ணுவை இன்றைக்கி எவ்வளோ தூரம் முடியறதோ கும்பிடலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நம்மளால் முடிந்த
திரவியங்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அர்ச்சனைக்கு நம்மளால் முடியறதெல்லாம் செய்யலாம். கோவிலுக்கு பூக்கள் முக்கியமாக எவ்வளோ முடியறதோ அவ்வளோ பூக்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி நெய்வேத்தியத்துக்கு கொடுக்கலாம். வீடை முக்கியமாக தூய்மையாக வச்சு வீட்டில் எங்கே பாரு விளக்குகள் ஏற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணி செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி, செல்வம் எல்லாம் கிடைக்குங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு மகாவிஷ்ணுவை கும்பிடுறோமோ அந்தளவுக்கு மகாலட்சுமி மகிழ்ந்துட போகிறாங்க. அப்போ வீட்டில் செல்வத்துக்கு என்ன குறைவு இருக்குது? ஸோ நாளைக்கு வரக்கூடிய இந்த திருவோணம் பண்டிகையை எல்லாரும் அவங்கவுங்களால் முடிந்த விதத்தில் சிறப்பாக கொண்டாடி மகாவிஷ்ணுடைய மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளுக்கு நம்ம பாத்திரமாகணும். ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது.